இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தனுஷ் அவர்களோட அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. அதுக்கான முன்னெடுப்பை ஆல்ரெடி பண்ணிட்டாரு. தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கான ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாரு. அந்த கொடியிலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் பின்பத்தில் இருக்கும். அது வந்து ரெட் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அந்த கொடி வந்து எதுக்குன்னா, அந்த கொடி ஆல்ரெடி ஒரு சமுதாய சங்கத்தோட கொடியாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிம்பிள் மாதிரியும் இருக்கும். இப்போ அந்த கொடியும் அறிமுகப்படுத்திட்டாரு. இப்போ அரசியலுக்காக தன்னோட பிறந்த நாளுக்கு முன்னாடி வந்து அவரோட ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்கிருந்தாரு. ஏற்கனவே ராயன் படத்துக்கும் 2வது கேப்டன் மில்லர் படத்துக்கும் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சதே பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. அது போக அவரோட ஸ்பீச் எல்லாம் அன்னைக்கு பார்த்தா கண்டிப்பாக நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு தான் வர போகிறாரு. கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிற்க போகிறது உறுதியாகி போச்சு. நல்லா இருந்த தனுஷுக்கு யார் பொலிட்டிக்கல் ஆசையை காட்டினாங்கன்னு தெரில. ஒருவேளை தன்னோட மாமாவே காட்டிட்டாரா, இல்லை நம்மளும் போய் கண்டிப்பாக சிஎம் ஆகிலாம், நமக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி வேறு யாரும் இறக்கி விட்டாங்களா, இல்லை நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறோம் நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி பாலிடிக்ஸில் இறக்கி விட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அவரோட நடவடிக்கை எல்லாமே பார்க்க ரஜினியால் தன்னோட அரசியல் ஆசையை நிறைவேற்றனால தான் மருமகனை வச்சு, அதாவது தன்னுடைய முன்னாள் மருமகனை வச்சு அதை நடத்திக்கலாமான்னு ஆசைப்படுறாருன்னு கூட தெரியல. இது வரைக்கும் தனுஷை ஒரு ஆக்டராக நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிறந்த நடிகராகவும் அவர் இருந்திருப்பார். அவர் எந்த ஒரு அவரோட தனிப்பட்ட வாழ்வில் பல கான்ட்ரவர்சி இருந்தாலும் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான படங்கள் பண்ணிட்டு போயிருப்பார். இப்போ இவர் அரசியல் வரனால பல பிரச்சனைகளை இவர் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ இவர் அரசியலுக்கு வரனால தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே நம்ம தனுஷ் அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தனுஷோட சொந்த சமூகத்தை பற்றி, தனுஷ் எந்த சமூகத்துலேருந்து வராருங்கிறது அந்த சமூகத்தை பற்றின விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பொலிட்டிக்கலாக பார்க்குறப்ப இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியால் தான் போய் முடியும். ஏன்னா தனுஷ் யாருங்கிறத தன்னுடைய அப்பாவான கஸ்தூரி ராஜா ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருப்பார். அதுபோக தனுஷ் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருப்பார். இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தனுஷ் எதுக்கு வரணும், ஏன் தமிழ்நாட்டை காக்க வேறு ஆளே இல்லையாங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறையா நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சரத்குமார் அவர்களும், பாக்யராஜ் அவர்கள், டி ராஜேந்திரன் அவர்கள், அதுபோக நம்ம கேப்டன் விஜயகாந்த், சீமான், இவங்க எல்லாரும் திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இவங்க எல்லாருமே தன்னோட டெக்கேட், அதாவது தன்னோட சினிமா லைஃப் அதாவது முற்றிலும் முடிகிற டயத்தில் தான் அவங்க அரசியலுக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பார்த்திங்கன்னா தான் பொலிட்டிக்கலுக்கு வந்தாலுமே அவங்க வந்து சினிமா துறையில் இருந்துக்கிட்டே பொலிட்டிக்கலுக்கு வந்திருப்பாங்க. 2 பேருமே சினிமாவில் இருந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருந்தனால அவர் ஜெயிச்சார். விஜயை பொறுத்தளவு அவர் தன்னுடைய நற்பணி மன்றம் மூலம் நிறைய உதவி செஞ்சார். அதுபோல் பில்டு பண்ணிகிட்டே வந்தார். ஸ்டார்டிங்லேருந்தே பில்டு பண்ணிட்டு வந்தனால அவரால் சீக்கிரம் ஒரு 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அதுவே நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. எல்லாராலும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாராலும் விஜய் ஆக முடியாது, ஜெயலலிதா ஆக முடியாது. ஆனால் தனுஷ் இப்போ அதுக்கான முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவர்களை பார்த்து சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் தோற்று போயிட்டார். எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. இந்த விஷயம் கண்டிப்பாக தனுஷுக்கு தெரியும். அதுவும் ஒரு வாழ்க்கையில் நடக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.